வணக்கம். இது பருதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். QR குறியீட்டை கேட்ட ஊழியரை ஓட விரட்டி தாக்குதல். பாடசாலை வேனும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து. ரணிலின் திடீர் தீர்மானத்தின் பின்னால் உள்ள மர்மம், குழப்பத்தில் அனுர் அரசு. வெளிச்சத்திற்கு வந்த 5 கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்கள், பிள்ளையானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ஈஸ்டர் தாக்குதலின் மர்மகரங்கள் அம்பலமாக வேண்டும், மனோ கணேசன் இடித்துரைப்பு. 2026 உயர்தர பரீட்சையில் குளறுபடி, அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு தொடுக்க தயாரான கம்மன்பில. பிள்ளையான் வழக்கில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள், புலனான 5 மனித கொலைகள். கடற்படை அதிகாரியின் வாய்ப்பை தட்டி பறித்த மஹிந்தவின் மகன் விசாரணைக்கு அழைப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். புத்தளம் மதுரங்குழிய 10ஆம் கட்டை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 இளைஞர்களிடம் QR குறியீட்டை கேட்ட ஊழியரை ஓட விரட்டி தாக்கியுள்ளதாக மதுரங்குழிய போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 இளைஞர்கள் தங்களுடைய வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்புமாறு ஊழியர்களிடம் கேட்டுள்ளனர். எரிபொருள் வழங்குவதற்கான QR குறியீட்டை காட்டுமாறு ஊழியர் கோரியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள், நாங்கள் மதுரங்குழியைச் சேர்ந்தவர்கள், எங்களுக்கு என்ன QR குறியீடு வேண்டி கிடக்கின்றது என கூறி தகாத வார்த்தைகளால் திட்டி ஊழியரை ஓட விரட்டி தாக்கியுள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்கள் தலைக்கவசம் அணியாமல் வந்திருந்ததாகவும் மதுபோதையில் இருந்ததாகவும் ஊழியர் தெரிவித்துள்ளார். இது CCTV கேமராவிலும் பதிவாகியுள்ளது. சந்தேக நபர்கள் மதுரங்குழி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மதுரங்குழிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி மாத்தளை வீதி 50 பகுதியில் திங்கட்கிழமை நண்பர்கள் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 8 மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக கட்டுகஸ்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் உடனடியாக கட்டுகஸ்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். காயமடைந்த மாணவர்களின் உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை எனவும் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரியவந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. ரணில் எப்போது நாடாளுமன்றம் செல்வார் என்பதை அறிந்து கொள்வதிலேயே உறுப்பினர்கள் ஆர்வமாக இருந்தனர். பல்வேறு கலந்துரையாடல்களுக்கு மத்தியில் சிலர் நேரடியாகவே, சார், நீங்கள் எப்போது நாடாளுமன்றம் செல்லப் போகிறீர்கள் என கேட்டபோதிலும் ரணில் அதற்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த தேர்தலில் மக்களில் தன்னை வேண்டாம் என வாக்களிக்காத நிலையில் தான் எவ்வாறு நாடாளுமன்றம் செல்வது என ரணில் கேள்வி எழுப்பியுள்ளார். எனினும் கடந்த 2022ஆம் ஆண்டு கோட்டாபயவின் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வதற்கு சற்று முன்னர் கூட ரணில் இவ்வாறானதொரு கதையை கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவரையும் எதிர்வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவன் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று அவரது மட்டக்களப்பு அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். அவற்றில் கல்லடியில் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், கப்பம் வழங்க மறுத்த வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை, கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகளை தொடர்ந்து RMVP உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அப்போதைய உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை உள்ளிட்ட சம்பவங்கள் உள்ளடங்குகின்றன. பாதுகாப்பு காரணங்களால் பிள்ளையானை நீதிமன்றத்துக்கு நேரடியாக அழைத்து வர முடியவில்லை என குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் தெரிவித்ததுடன் அவர் காணொலி தொழில்நுட்பத்தினூடாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலை மீது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் புதிய விசாரணைகள் மிகவும் சரியானது என்றும் அது தங்கு தடையின்றி தொடர வேண்டும் என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து ஊடகங்களுக்கு விடுத்த விசேட அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார்.
அப்பலுக்கற்ற இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணான இஸ்லாமிய அடிப்படைவாதம் நாட்டில் இருந்தது என்பது உண்மைதான். இல்லாவிட்டால் வெளியிலிருந்து எவர் தூண்டிவிட்டாலும் கூட தற்கொலை குண்டுதாரியாக மாறும் அளவுக்கு யாரும் துணிய மாட்டார்கள். உண்மையில் இந்த தீவிரவாத குழுக்கள் குறித்து பல முஸ்லிம் சமூக மத பிரமுகர்கள் உரிய காலத்தில் மிகுந்த பொறுப்புணர்வுடன் போலீசாருக்கு எழுத்து மூலமாக தெளிவான தகவல்களை வழங்கியிருந்தனர். எனவே இந்த தற்கொலை தாக்குதல்களை திட்டமிட்ட வெறியர்கள் முன்கூட்டியே கைது செய்து விசாரிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு போதிய அவகாசமும் ஆதாரங்களும் காணப்பட்டிருந்தன. எல்லாவற்றுக்கும் மேலாக அண்டை நாடான இந்தியா உள்ளிட்ட வெளிநாட்டு புலனாய்வு ஏஜென்சிகளும் காத்திரமான எச்சரிக்கை தகவல்களை உரிய நேரத்தில் வழங்கியிருந்தன. அதன் விளைவாகவே குண்டுவெடித்து பாரிய விபரீதங்கள் நிகழ்ந்து நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாகின. கடந்த காலங்களில் சுரேசலை பல இலங்கையர்களை கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து விசாரித்துள்ளார். ஆகவே சட்டப்பூர்வ விசாரணை என்பது அவருக்கு ஒன்றும் புதிய விடமில்லை. உண்மையில் சுரேசலையிடம் இருந்தது தேசப்பற்ற அல்லது ஆட்சியாளர்களை காப்பாற்றும் வேறெந்த பெற்றா என்பது இந்த விசாரணைகளின் மூலம் வெளிவர வேண்டும். ஆகவே அன்று அவர்களை சுதந்திரமாக பணியாற்ற விடாமல் தடுத்த அந்த மர்மகரம் எது என்பதும் இவற்றுக்கு பின்னால் உள்ள மாபெரும் சூத்திரதாரி யார் என்பதும் சட்டத்திற்கு முன் வெளிச்சத்துக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மேலும் வலியுறுத்தினார். 2026 ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க அரசாங்கம் மறுத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிவித்துறைகள உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2026 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10 தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும், ஆனால் அதற்கு முந்தைய பரீட்சையின் முடிவுகள் மார்ச் 31 வெளியிடப்பட்டதால் இரண்டாவது அல்லது மூன்றாவது முறையாக பரீட்சை எழுத திட்டமிடும் மாணவர்களுக்கு தயாராவதற்கு சுமார் 133 நாட்கள் மட்டுமே உள்ளதாக கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டுகளில் பரீட்சார்த்திகள் தங்களது பரீட்சை முடிவுகளை பெற்ற பிறகு தயாராவதற்கு 178 முதல் 198 நாட்கள் வரை அவகாசம் பெற்றிருந்ததாகவும், தற்போதைய இந்த குறைக்கப்பட்ட தயாரிப்பு காலம் நியாயமற்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இதன்படி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சமத்துவத்திற்கான அரசியலமைப்பு கோட்பாடு மீறப்பட்டதாக கூறி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனுக்களை தாக்கல் செய்யவோ அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றம் மூலம் நிவாரணம் கோரவோ வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் 2022 ஆண்டில் இதேபோன்ற ஒரு சர்ச்சையை நினைவு கூர்ந்த கம்மன்பில தயாரிப்பு நேரம் குறித்து கவலைகள் எழுப்பப்பட்டதை தொடர்ந்து பரீட்சை இறுதியாக ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 2026 ஆண்டு பரீட்சை அட்டவணையை மறுபரிசீலனை செய்து மாணவர்களுக்கான நியாயத்தை உறுதி செய்யுமாறும் அரசாங்கத்தையும் கல்வி அமைச்சையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தனின் விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் 7 மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் 2006 ஆண்டு டிசம்பர் 15 கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர் மீது சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்தது. 2006 ஆண்டு கல்லடியில் கடமையில் இருந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், கப்பம் கோரப்பட்ட பணத்தை வழங்கும் மருத்துவ வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம், கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகளின் பின்னணியில் டிஎம்விபி உறுப்பினர்கள் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் உள்ளிட்டவை உள்ளடங்குவதாக கூறப்படுகின்றது. மூவருக்கும் எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் முன்னேற்றம் தொடர்பான விசேட அறிக்கை திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. பாதுகாப்பு காரணங்களால் பிள்ளையானை நேரில் நீதிமன்றத்திற்கு அழைத்து வர முடியவில்லை என சிஐடி தெரிவித்ததை அடுத்து அவர் இணையவழி மூலம் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இணைக்கப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் அழைக்கப்பட்டுள்ளார் என அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த கடற்படை அதிகாரிக்கு கிடைத்த வாய்ப்பிற்கு பதிலாக ஜோசித ராஜபக்ச பயிற்சிக்காக இங்கிலாந்துக்கு அழைத்து செல்லப்பட்ட விதம் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அவர் பயிற்சி பெறுவதற்காக இங்கிலாந்து சென்ற விதம் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. அனுராதபுரத்தில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த கடற்படை அதிகாரிக்கு வாய்ப்பு கிடைத்திருந்த போதும் ஜோசித ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவின் மகன் என்ற காரணத்தினால் அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நடவடிக்கை ஒரு போர் வீரனை வேட்டையாடுவதா இல்லையா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.